எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பூர்ணி அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். வியூவர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்களோட ஸ்காட்லாண்ட் விளாக்ஸ்லயே ரொம்ப ஒரு மோசமான டே பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆனஸ்ட்லி சொல்லணும்னா நாங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட இன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இன்னைக்கு பயங்கர மழை பெஞ்சிட்டே இருந்தது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் கார்லேயே எப்படா மழை நிற்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே ஆயிடுச்சு. அண்ட் 2 சூப்பரான லொக்கேஷன் இன்னைக்கு ஐட்டினரியில் பிளான் பண்ணியிருந்தது மொத்தமாக சொதப்பிருச்சுங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அதை நான் உங்களுக்காக கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, நம்ம லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபோர்ட் வில்லியம்க்கு ரீச் ஆகிட்டு நம்ம நல்லபடியாக செக்இன் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம ஃபோர்ட் வில்லியம்லேயே இருக்கிற ஒரு சூப்பரான டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்கு தாங்க வந்திருக்கோம். இன்ஃபேக்ட் இது ஒரு சூப்பரான ஹாரி பாட்டர் லொகேஷன் சொல்லலாம். ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ் இந்த லொகேஷனை கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. ட்ரை விசிட் டோர்னமெண்ட் சீனை இந்த லொகேஷனில் தாங்க ஷூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த வாட்டர் ஃபாலோட நேம் தான் ஸ்டீல் வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் இன்னைக்கு நம்ம கிளம்பி வந்திருக்கோம். ஆனால் அங்கே ரீச் ஆகிறதுக்குள்ள திடீர்னு எங்கேருந்து அவ்வளோ மழை பெஞ்சதுன்னே தெரியல. நல்லா மலையில் மாட்டிக்கிட்டு காருக்குள்ளேயே ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம். அண்ட் இந்த ஸ்பாட்டை நான் ரொம்பவே சர்ப்ரைஸாக தாங்க ஐட்னரியில் ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஹஸ்பண்ட் ஒரு ஹாரி பாட்டர் ஃபேன். அது மட்டும் இல்லாமல் ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இன்னைக்கு டேவையும் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் ரூம்ல இருந்து கிளம்புனதுலேருந்தே எங்களுக்கு இன்னைக்கு டே சரியாகவே இல்லை. ஒரு வழியாக ஸ்பாட்டுக்கும் வந்தாச்சு, மழையும் விட்டாச்சு. இந்த குட்டி காட்டுப்பாதையை மட்டும் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா வாட்டர் ஃபால் பக்கத்தில் போய் நின்று பார்க்கலாமே அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சோம். ஆனா அந்த குட்டி ஜங்கிள் முன்னாடி ஒரு போர்ட் வச்சிருக்காங்க. அப்பதான் நாங்க ரியலைஸ் பண்றோம் பார்க்கிங்ல எங்க கார் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த வண்டியுமே இல்ல. இப்படி ஒரு சூப்பரான லொகேஷனை யாருங்க வந்து பாக்குறதுக்கு மிஸ் பண்ணுவாங்க? மோரோவர் இது ஒன்றும் ஹிடன் ஜெமும் கிடையாது. சரி, அந்த போர்ட்ல என்னமோ எழுதி இருக்கு, என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா வெல்கம் டு ஸ்டீல் கார்ஜ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. கார்ஜ் அப்படின்றது ஸ்காட்டிஷ் லாங்குவேஜ்ல வாட்டர் ஃபால்னு அர்த்தம். இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதுக்கு கீழே ஒரு போர்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பாருங்க. அதை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தொண்டைக்கும் அடி வயிற்றுக்கும் நடுவில் ஒரு உருண்டை ஓடுச்சு. நடுவில் நிறைய ஸ்காட்டிஷ் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. அதாவதாக இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வந்திருக்கும் இந்த இடம் மிகவும் ஆபத்து நிறைந்த இடம். அதைத்தான் மானே தேனே பொன்மானையோடு எழுதியிருக்காங்க. அதுக்கும் மேலே என்னென்னவோ வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு சரியாக புரியல. ஸோ கார் பார்க்கிங்ல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு கேரவன் நின்றுட்டு இருந்தது. அங்கே ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க கிட்ட போய் ஜஸ்ட் நாங்கள் என்கொயர் பண்ணி பார்த்தோம். இந்த வாட்டர் ஃபால் பற்றி இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நாங்கள் போகலாமா அப்படின்னு கேட்டோம். அவங்க தான் எங்களுக்கு சில விஷயங்களை கிளியராக சொன்னாங்க. வி ஆர் ஸோ தேங்க்ஃபுல் டு தட் கைஸ். அதாவது நம்ம இப்போ இந்த பார்க்கிங்ல இருந்து வாட்டர் ஃபால் வரைக்கும் நடந்து போறதுக்கு கொஞ்சோண்டு காட்டுப்பாதை இருக்கும்னு நினைச்சோம் இல்லையா? அந்த பாதை நிறையவே ஆபத்து நிறைஞ்ச பாதை. அண்ட் மழை பெஞ்சிருக்கிற டைம்ல அது ரொம்பவே ஸ்லிப்பரியா இருக்கும். வலிக்கு விட்டு கீழே விழுந்தா எங்க விழுவோன்னே தெரியாது. அது மட்டும் இல்லைங்க, அந்த பாதையில நிறைய வைல்ட் லைஃப் கிராசிங்கும் இருக்கு. அந்த ரூட்ல சைட்ல இருக்கிறது ஃபுல்லாவே ஒரு ஸ்டீப்பான ஹில் சைட் தான். ஸோ யாராவது ஆக்சிடென்டலாக கீழே விழுந்தாங்க அப்படின்னா கூட இருக்கிறவங்களோ இல்லை அவங்க விழுகிறது யாராவது பார்த்தா மட்டும்தான் ரெஸ்கியூ டீமே அலர்ட் பண்ண முடியும். அப்படியே ரெஸ்கியூ டீம் வந்து அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஏதாவது ரிமைன்ஸ் தான் கிடைக்குமா? கண்டிப்பாக இந்த வைல்ட் லைஃப் விட்டு வச்சிருக்காது. அது மட்டும் இல்லைங்க, போகிற பாதையில் சில ரோப் பிரிட்ஜஸ்லாம் கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ குழந்தையோட நீங்கள் அப்படிலாம் ஹைக் பண்ணி இந்த மழை டைமில் போகிறது இட்ஸ் வெரி வெரி டேஞ்சர் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இவங்க கிட்ட பேசிகிட்டு இருந்த அந்த டைமில் தான் இன்னும் சில கார்ஸ்லாம் பார்க்கிங்கே வந்தது. ஸ்டில் பீதியை கிளப்பி விட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுமா? ஸோ பார்க்கிங் பக்கத்தில் இருந்தே எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேப்சர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் vlog தான் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சதுமே மழை பெய்ய முன்னாடி அந்த பாத் எப்படி இருந்ததுன்னு 2 கிளிப் எனக்கு கொடுத்தாங்க. அவங்க பெர்மிஷனோட அதையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அவங்க கிட்ட பேசிட்டு நாங்கள் காருக்கு ரிட்டர்ன் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இந்த ஒரு குட்டி ஸ்பாட் பார்த்தோம். ரொம்பவே அழகான ஒரு கியூட்டான வாட்டர் ஃபால் ஸ்பாட் இது. இந்த ஸ்பாட் கொஞ்சம் சேஃபாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே தான் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்டீல் வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து வர்ற தண்ணி தாங்க இதுலயும் வருது. பட் இங்கேயுமே வந்து குளிக்கிறதுக்கெல்லாம் சேஃபாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணலை. பிகாஸ் கொஞ்சம் ஸ்டீப்பாகவும் அந்த பாறையெல்லாம் வலிக்கிட்டு தாங்க இருக்குது. அண்ட் நான் இப்போ ஒரு பிரிட்ஜ் மேலே தான் நின்று இந்த வியூவை கேப்சர் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே நீங்கள் பிரிட்ஜுக்கு அடியில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆனதுமே ஹஸ்பண்ட் எவ்வளோ சர்ப்ரைஸ் ஆவார் அப்படின்ற நிறைய இமேஜினேஷன்ஸோட வந்த எனக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட். கடைசியில் அழகான இந்த குட்டியான ஸ்பாட்டில் நின்று நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் கேப்சர் பண்ணிக்கிட்டது மட்டும்தான் எங்களுக்கு மெமரிஸாக கிடைச்சது. பரவாயில்ல, ஆனால் உயிர் முக்கியமாச்சே. அதனால இங்கேயே நின்று கொஞ்ச நேரம் ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த மழையும் ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் நல்லா நனைஞ்சிட்டு நேராக ரூமுக்கு கிளம்பி போயிட்டோம்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹாரி பாட்டர் ஃபேனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான vlogல உங்களை பார்க்குறேன். Until then, this is Purni signing off. Bye.